ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் அசிஸ்டண்ட். இது இந்தியா மார்ட் சீரீஸில் 9வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ப்ராடக்ட்ஸோட கேட்டகரி எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் கேட்டகரிஸ்னால் என்னன்ட்டு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு இப்போ பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்ட்டு வச்சுக்கலாம். ஒரு பையர் நம்மளோட கேட்லாக் வராங்க. அவங்க கேஷ்யூ நட்ஸ் 320 வெரைட்டி வந்து பார்க்குறாங்க. நீங்கள் கேஷ்யூ நட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிளிக் பண்ணும்போது அதில் நீங்கள் செப்பரேட்டாக கேட்டகரிஸ் பிரித்து வச்சுருந்தீங்கன்னா, லைக் வந்து நீங்கள் ஆல்மண்ட்ஸ் பண்ணலாம், கேஷ்யூ நட்ஸ் பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணலாம். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக கேட்டகரிஸ் பிரித்து அதுக்குள்ளே நீங்கள் வெரைட்டிஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அவர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஆர்டரும் ஈஸியாக முடியும். இன்கேஸ் நீங்கள் அங்கே ப்ராடக்ட்ஸில் கேட்டகரி மென்ஷன் பண்ணலன்னா, ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகியிருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த ஆர்டர் மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி எப்படி நம்ம இந்தியா மார்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட செல்லர் பேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். செல்லர் பேனலில் மேனேஜ் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போவோம். ஸோ மேனேஜ் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போனோம்னா உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லைங்களா, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். மேலே கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே நியூ குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட கேட்லாக் வியூ பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், 2 கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, கேஷ்யூ நட்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுத்தில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. பிஸ்னஸ் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற சர்வீஸ் இருக்குது. கேஷ்யூ நட்ஸில் W320 கேஷ்யூ நட்ஸ் அப்படிங்கிற போல் ப்ராடக்ட் ஆட் ஆகியிருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம செல்லர் பேனலுக்கு வருவோம். செல்லர் பேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன், கேட்டகரி அண்ட் குரூப்புன்ற 2 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கேட்டகரியில் பாருங்கள், நம்ம வந்து மோர் தென் 3 கேட்டகரி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேட்டகரின்றது என்னன்னா இந்தியா மார்ட்டோட கேட்டகரி. ஸோ உங்களோட SEO கேட்டகரி இங்கே வந்து பாருங்கள், நான் 3 கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிஸ்னஸ் அசிஸ்டன்ட்லேயே பாருங்கள் 3 கேட்டகரி ஆட் பண்ணுறேன். இப்போது நம்மளோட கேட்லாகில் பார்க்கலாம். ஸோ கேட்லாகில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்குது, பிஸ்னஸ் சொல்யூஷன், அது கீழே பிஸ்னஸ் அசிஸ்டன்ட். இது என்னன்னா இந்தியா மார்ட் SEOக்காக. ஸோ ஒரு பையர் வந்து இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணும்போது, இந்த சர்வீசஸ்லாம் சர்ச் பண்ணும்போது நம்மளோட கம்பெனி ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்தியா மார்ட் மட்டும் இல்லை, கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் போட்டு சர்ச் பண்ணும்போது என்னோட ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் அவங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்ட்டு நம்ம இந்தியா மார்ட்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதுதான் இந்த கேட்டகரி, ஓகேங்களா. இது நம்மளோட கேட்லாகில் ஷோ ஆகாது. கீழே வந்தீங்கன்னா குரூப்புன்ற போல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பையரோட கேட்டகரி. நம்மளோட ப்ராடக்ட் சர்ச் பண்ணி நம்மளோட கேட்லாக்குள்ளே வராங்க இல்லைங்களா பையர்ஸ், ஸோ அவங்களுக்கான கேட்டகரி. ஸோ அது வந்து பையர் கேட்டகரி. இதில் டிஃப்ரெண்ட் குரூப்புன்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது எதுக்காகனா கஸ்டமர் வந்து கேட்டகரிக்கும் இந்த கேட்டகரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இது குரூப் அப்படிங்கிற போல் கொடுத்துருப்பாங்க. குரூப் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ராடக்ட்ஸில் ரைட் சைட் பாருங்கள், ஒரு 3 டாட் இருக்கு இல்லைங்களா. அந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும். எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தோம்னா ஸோ சேம் அதே தான், நம்ம ப்ராடக்ட்ஸ் எடிட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே ஸ்டெப்ஸ் தான் வரும். அதில் செகண்ட் ஆப்ஷன் போங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் டீடைல்ஸ். அதில் கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னா குரூப்புங்கிற போல ஒரு ஆப்ஷன் இருக்கும், பென்சில் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் குரூப் நியூவாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இருக்க குரூப்பில் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நியூ குரூப் ஆட் பண்ணுறதுனால அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் நியூ குரூப் ஆட் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு ஆட்டோ சஜஷன்ஸும் வரும். ஆட்டோ சஜஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொன்றுத்துக்கும் குரூப் ஆட் பண்ணிட்டேன். குரூப் ஆட் பண்ணிவிட்டு என்னோடய கேட்லாக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், அந்த பிஸ்னஸ் சொல்யூஷனுக்கு கீழே பிஸ்னஸ் கைடன்ஸ், ஸோ அந்த நான் 3 இது ஆட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து எல்லாமே ஆட் ஆகிட்டு. தென் இந்த கேஷ்யூ நட்ஸ் கீழே எக்ஸல் பவுடரும் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் மெயின். நீங்கள் கேட்டகரி ஆட் பண்ணும்போது, அதாவது உங்களோட குரூப் ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து பார்க்குற கேட்லாகில் வந்து பார்க்கும்போது அவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் கிளிக் பண்ணுறாரு. நான் வந்து கேட்டகரி வந்து மெயின் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். அது கீழே இருக்க சர்வீஸ் எல்லாமே அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. பட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்டுன்னு கொடுத்துருக்கேன். அதில் கேஷ்யூ நட்டு இருக்குது, எக்ஸல் பவுடர் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட் அங்கே வந்து உடையும். ஸோ அதனால நீங்கள் ஆட் பண்ணுற ப்ராடக்டோட குரூப் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து குரூப் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கஸ்டமருக்கு ட்ரஸ்ட் கொடுக்கும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு
ஆர்டரும் க்ளோஸ் ஆகும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பிஸ்னஸ் சைட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.